குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில ஒரே நேரத்துல இத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாருமே ஒரே மாதிரி வாந்தி பேதின்னு தான் சொல்றாங்க. ஆனா இதுல மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடியதுன்னு அவங்க எல்லாரையும் ஒரே கொத்து கொத்தா எல்லாரும் 60 பேர் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் 30 பேர்ன்றாங்க. எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு தான் அங்க நான் தொக்கலா பேசுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஒரு சில பேர்கிட்ட கூட கேட்டேன், மீன் சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க எல்லாம் இல்ல, தண்ணி தான் குடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ யார் மேலெல்லாமோ பழி போட்டு, இப்ப தமிழக அமைச்சர்கள் யாரை வந்து எல்லாத்தையும் மொத்தமா மக்கள் மேல பழி போட்டு வந்ததெல்லாம் உங்களாலதான் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சியோட பகுதியில இருந்து கூட அதிகமான பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா அது அரசாங்கம் மறுக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். அதாவது குடிதண்ணீர் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது சுத்தமான குடிதண்ணீராக இருக்கிறதா என்று அதற்கான தர நிர்ணயம் செய்யப்பட்டதா? தர நிர்ணயம் செய்யப்பட்ட குடிதண்ணீரை தான் நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் அதற்கான ஆதாரத்தை வெளியிட முடியுமா? மத்திய அரசு பாட்டில் தண்ணியே ஹை ரிஸ்க் ஃபுட்னு அறிவிச்சு பாட்டில் தண்ணி ரொம்ப நாள் ஆனா அது தர நிர்ணயத்தோடு தான் விற்கணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கார்பரேஷன்ல இருந்து கொடுக்கிற தண்ணீர் மக்கள், அதாவது எங்க கட்சியை சார்ந்த ஒருவர் அங்க அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். அவரு வீட்டுல இருந்து தண்ணி பிடிச்சு கொடுத்துருக்காங்க. அது கலங்களா வந்திருக்கு. அதுல டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுல பொருட்கள் அங்கே மிதந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஆனா இதை கொஞ்சமாக, அதாவது இது வர்றது சாத்தியம்தான். இது மழை நேரத்துல கழிவு நீரும் குடிநீரும் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அரசாங்கம் அதை போர்க்குணத்தோடு கண்காணித்து இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே. அப்ப வந்தா என்ன செய்யணும்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நாங்க கேட்கிறோம். ஆனா எதுவுமே செய்யாம முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டு இன்னைக்கு மக்கள் மீது குற்றத்தை சாட்டி விட்டு இன்னைக்கு ஒரு சுத்தமான குடிதண்ணீர், நல்ல சாப்பாடு, நல்ல இருப்பிடம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதுதான் சமூக நீதி என்றது. ஆனா சமூக நீதியை பேசிக்கொண்டே இன்னைக்கு இன்னொரு வேங்கை வயலா அப்படின்றது நமக்கு பயமா இருக்கு. அதனால அந்த மக்களுக்குமே இன்னும் அவங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கவில்லை. அதனால் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் எங்கப்பா, துணை முதலமைச்சர் எங்க? நான் கேக்குறேன். என்னமோ அவரோட நிர்வாகத்தினாலதான் எல்லாம் சிறப்பா நடக்கும் சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்றாரு. என்ன நிர்வாகம்? இதான் நிர்வாகமா? ஆனா இருமாப்பு மட்டும் எதையா சொன்னா எதிர்கட்சி தலைவர் தானே, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நாங்க எதாவது சொன்னா அவங்க வேலை இல்லாம செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கு. ஆனா இந்த வேலை கூட இருக்கணும்ல, இங்க வந்து பார்த்திருக்க வேண்டியதானே. அது கூட உங்களுக்கு முடியலன்னா. அதனால நிச்சயமா ரொம்ப மன வருத்தத்தோடு மக்களோடு மக்களாக நின்றுதான் நாங்க பேசுகிறோம். சரியான மழை வந்தா இதெல்லாம் வரும்னு எதிர்பாருங்க. பத்திரிகையில மாத்திரம் இது அப்படி இப்படின்னு சொல்ல சில பத்திரிகை சகோதரர்களை நான் பாராட்டுகிறேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் போல இருக்கு. இது ப்ளீச்சிங் பவுடரா இல்லைன்னா மைதா மாவா? இங்க போட்டிருக்கிறதெல்லாம் ப்ளீச்சிங் பவுடரா இல்லைன்னா மாவா? மோந்து பார்க்கணும் போல இருக்கு. போய் கவுந்து இருந்து மோந்து பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீச்சிங் பவுடரா மாவா? ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பட்டிமன்றம் நடக்கணும்னா வெள்ளையா இருக்கின்ற மாவு ப்ளீச்சிங் பவுடரா இல்லை மைதா மாவா? ப்ளீச்சிங் பவுடர் விலை அதிகமா, மைதா மாவு விலை அதிகமா? இன்னொன்னு எனக்கு காதுல பட்டுச்சு. அதாவது ஒரு பத்திரிகை சகோதரர் கேட்கிறாரு, எதுக்கு வந்து நீங்க 15 ரூபாய்க்குள்ளது 55 ரூபாய்க்கு டெண்டர் விட்டீங்க அப்படின்னு. கமிஷன்றாரு. கமிஷனரை கேளுங்கன்னு சொல்றாரா இல்ல கமிஷன் அவர் சொல்றாரான்னு எனக்கு காதுல விழல. ஏன்னா பின்னால கமிஷன் கேக்குது. எல்லாரும் சொல்றாங்க கமிஷனரை கேளுன்னு சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா ஒருவேளை கமிஷன் கொடுத்தவனை கேளுன்னு சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆக இது எல்லாமே கமிஷன்ல தான் போகுது. ஆனா ஒரு கமிட்மெண்ட் இல்லாம போய் கொண்டு இருக்கிறது. இதுல வேற இதுதான் திராவிட மாடல், இந்தியாவிற்கே வழிகாட்டுறாங்களாம். இந்தியாவுக்கே வழிகாட்டுறதா இது நடந்து. நானும் 2 அரசாங்கத்தை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். அதனால தயவு செய்து மக்களை காப்பாற்றுங்கள், மக்களோடு மக்களாக இருங்கள். விழுப்புரம் கடலூர்ல எவ்வளவு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய நதிநீர் ஆணையம் அவங்க 29ஆம் தேதியே இங்க அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தண்ணியை திறக்கல. ஒரு டிஎம்சி, அதாவது பேரிடர் மேலாண்மை என்னன்னா, ஒரு டிஎம்சி தண்ணீர் குறைபாடு இருக்கும் போதே அவங்க தண்ணீரை திறந்து விட்டுறணும். அப்படின்னா மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. இன்னைக்கு 4 மாவட்ட மக்கள் மிதந்து கொண்டு இருக்கிறார்கள். மொத்தமா டாஸ்மாக்ல மிதக்குறாங்க, இல்லைன்னா தண்ணியில மிதக்குறாங்க. ஆனா நீங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் தானே சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னா சிபிஐ விசாரணை வேண்டான்னு அரசாங்கம் ஏன் சொல்லுது? உங்க மேல குற்றம் இல்லைன்னா சிபிஐ விசாரணை நடத்திட்டு போட்டும், யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கட்டும். ஆக இப்ப வர வர எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை தேவைப்பட்டிருக்கு. அந்த தண்ணிக்கும் தேவை, இந்த தண்ணிக்கும் தேவை போல இருக்கு.
ரொம்ப கொடுமையான நிகழ்ச்சி. அதனால முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தணும்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். உண்மை வெளியே கொண்டு வரக்கூடிய செய்தியாளர்கள் மிரட்டும் தோணில் பேசக்கூடிய அமைச்சரை இல்ல அதுதான் சொல்றேன். அமைச்சர்கள் அதாவது இன்னைக்கு சரி செய்தியாளர்கள் அண்ணன் திருமாவளவனே மிரட்டிட்டாங்களே, அவரே அவரோட புத்தக விழாவுக்கு போக முடியாம மிரட்டிட்டாங்கன்னா கூட்டணி கட்சியை மிரட்டுறாங்க, மக்களை மிரட்டுறாங்க, நிருபர்களை மிரட்டுறாங்க. நான் கூட நினைச்சேன், கவலைப்பட்டேன், அந்த தம்பி கிம்பியை மிரட்டிடக்கூடாதுன்னு. இதுதான் ஜனநாயகம். எந்த விதத்திலும் மிரட்டலுக்கெல்லாம் யாரும் அஞ்ச போவதில்லை. மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். அப்படித்தான் நான் என்ன கேட்கிறேன், ஒரு நல்ல அரசு திருவள்ளூரே என்ன சொல்றாரு, எதிர்கட்சி வேணும். இன்னொன்னு நான் கேட்கிறேன் அண்ணன் ஸ்டாலின்ட்ட, எதிர்கட்சி தலைவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாம், அப்ப மத்தியில நாங்க அப்படி சொல்லலாமா? அப்படியே எங்களை குறை சொல்றீங்க, நாங்களும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவருக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கொண்டே இருக்கலாமா? அரசாங்கம் என்றால் எதிர்கட்சியை தான் சொன்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஆக இந்த ஒரு இருமாப்பு தான் வேண்டாம்னு நான் சொல்றேன். அதனால மக்களோடு மக்களா வாங்க நான் கேட்கிறேன். சரி, இவ்வளவு நடந்தது இல்ல, முதலமைச்சரைங்க, துணை முதலமைச்சரைங்க, அமைச்சர்கள் முதலமைச்சர் அமைச்சர்களை பேச வேணாம்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேசுறதே ஒண்ணு மாத்தி, ஏதாவது இன்னைக்கு அதே தாமு அன்பரசன் அண்ணன் பேசியிருக்காரு, எல்லாரும் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் எல்லாம் பசி இல்லாம இருக்காங்களாம். அதாவது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட இருந்து கொடுக்குறீங்க? யாரோட பணத்தை கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறீங்க? அதனால ரொம்ப தப்பா போய்கொண்டு இருக்குது. தாமிரபரணி அவரு கூவமா மாறிடுச்சு. கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு நான் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், அது இன்னும் சுத்தப்படுத்தல. அப்புறம் தாமிரபரணி ஆறு இன்னைக்கு அதே மாதிரி சேலத்துல ஆத்துல அடிச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இதுல விழுப்புரம் கடலூர்ல ஆத்துல அடிச்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப கவலையா இருக்கு. அதனால சும்மா திராவிட மாடல்னு விளம்பரம் படுத்தாம களத்துல இறங்கி அமைச்சர்கள் சரி, பட்டினப்பாக்கத்துல இடிஞ்சு விழுந்திருக்கு, பாராளுமன்ற உறுப்பினர் எங்க, அதே பட்டினப்பாக்கத்துல நான் போய் சொன்னேன், இதெல்லாம் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு, தயவு செய்து மாத்தி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. அதுவும் மக்கள் கேட்கல. அதனால தயவு செய்து இனிமேல் நல்லவர்களை அடையாளம் கண்ணுங்கள். இத மாதிரி திருப்பி 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 ஓட்டு போட்டு நீங்க கவலைப்படாத, கஷ்டப்படாதுங்க நாங்க கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான் நல்லா சொல்ல முடியும். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி என்ன வகையிலான சிகிச்சை அளிக்குன்னு சொல்லிட்டு அமைச்சரிடம் கேட்கறாங்க. அதுக்கு என்ன மாத்திரை பேர் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போடுறாரு. இதை எப்படி பாருங்க, ஒரு பொறுப்புள்ள பதிலா நீ ஏதாவது ஒரு மாத்திரை பேர் சொல்லு. இல்ல அதான் கேட்டாரு, நீதான் அன்னைக்கு ப்ளீச்சிங் பவுடர் பத்தி சொன்ன அப்படின்னு. என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருது, அவனுக்கு மேல் சிகிச்சைகள் எதுவும் தேவைமாட்டு, அதுக்கு அந்த பத்திரிகையாளரை பார்த்து நீ என்ன ஏதாவது ஒரு மருந்து பேர் சொல்லு, உனக்குலாம் என்ன சொல்ல கிண்டலா போச்சு அவங்களுக்கு. அவ்வளவு கிண்டலா போச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுலயே பண்ணுவீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. கேள்வி கேட்கறதே தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. அவர் நிக்காம போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன மருத்துவம் பார்க்கப்படுது தெரியல. எல்லாரும் கேள்விக்குறியா இருக்காங்க, அழுதுட்டே இருக்காங்க. அது குறிச்சு சொல்லுங்க, மருத்துவம் சரியா இல்ல? அதுதான் நான் கேட்டேன். இப்ப ஏன்னா ட்ரிப்பு போட்டிருக்காங்க, பல இடங்கள்ல ட்ரிப்பு போய் காலி பாட்டில் தொங்கிச்சு, ஏமான்னு கேட்டா இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போடுவோன்னு சொல்றாங்க. அதுவுமே நான் கேட்டேன். ஏன்னா அது நான் டாக்டர் இருக்கனால கொஞ்சம் நேரம் கொடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு ஐயா சொல்றாரு, பரவாயில்ல தான் சொல்றாரு, அது கொஞ்ச நாள் ஆகும், பட் ஆனா எவ்வளவு சிவியரிட்டி பொறுத்து. ஆனா அரசாங்கம் எப்படிப்பட்ட, இவங்க கரெக்டா கேட்டாங்க, யாருக்கான மேல் சிகிச்சை வேணுமா? ஏன்னா 3 பேர் இறந்துருக்காங்க, இறக்கலன்னா நம்ம கவலைப்பட போறது இல்ல. ஆக 3 பேர் இறந்திருக்கும் போது இதை விட மேல் சிகிச்சை வேணுமா? ஏழைகள்னாலே இப்படிதான் சிகிச்சை பெறணும் அப்படின்னு ஒரு தலையெழுத்து கிடையாது. அதனால இன்னும் அதிகமாக மருத்துவ அறிக்கையே இவர்கள், நான் கேட்கிறேன், விஐபி எல்லாம் வெளியே வந்தா மருத்துவ அறிக்கை கொடுக்குறாங்கல்ல, டெய்லி சாயந்தரம் இத்தனை பேர் அட்மிட் ஆனாங்க, இன்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இன்னென்ன பேருக்கு அதிகமா இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் அதிகமா இனிமே உயர் சிகிச்சைக்கு நாங்க இங்க அனுப்புறோம் சொல்ல வேண்டியது தானே. அதே மாதிரி நம்பர்லயும் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப எங்க இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் 60 பேருக்கு மேல வந்துட்டாங்கன்றாங்க, அரசாங்கம் 30 பேர் சொல்றாங்க. அதே மாதிரி தாம்பரத்துல இருந்து இல்லவே இல்லை, எல்லாம் கண்டோன்மெண்ட்னு அவங்க சொல்றாங்க. இவங்க அட்ரஸே சொல்றாங்க தாம்பரத்துல இருந்தா நிறைய பேர் வந்தாங்கன்னு. இப்படி மறைச்சு பேசாம, உண்மையை மறைக்காம, மிரட்டாம, இதுல இருந்து பாடம் கற்பித்து மக்களுக்கானதை செய்யுங்கள் என்று நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குழாயில வந்த குடிநீர், ஆனா நேற்றைய தினத்துல குடிநீர் வாகனங்களை பறிமுதல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் அதனாலதான் சொன்னேன், இப்ப குடிநீருக்கு சர்டிஃபை பண்ணிருக்கணும். அதுல குடி போர்ட்டபிள் வாட்டரா, நல்ல சுத்தமான தண்ணியா இருக்கா, அதுல ஜெர்ம்ஸ் எல்லாம் இல்லையான்னு செய்திருக்கணும். அது மாதிரி வாகனங்களை ஓகே, நிறைய பேர் தாம்பரத்துல இருந்தும் நீங்க இன்னொன்னு, எந்த வீட்டுல பாதிக்கப்பட்டதோ, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த தண்ணியை எடுத்து கொண்டு கொடுக்கணும்.
நீங்க வேற தண்ணியை கொடுத்து அப்பனா நீங்க அந்த இதுல தண்ணியை வந்து அரசு தான் வந்து பரிசோதனை பண்ண. அரசு எப்படி பாதகமா கொடுக்கும்? சாதகமா தானே. இல்ல அதனாலதான் சொன்ன இப்ப எல்லாத்துக்குமே சிபிஐ வேணும்னு இருக்கு. டாஸ்மாக் தண்ணிக்கு சிபிஐ வேணும் இருக்கு, குடி தண்ணிக்கு சிபிஐ வேணும் போல இருக்கு. எதையுமே நம்ப முடியல நம்மளால. இது உலகத்துல இது இல்லாத இருக்குன்னா இவங்க எப்படி ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா மக்கள் இங்க ஏன்ட்ட சொன்னது, எங்க வீட்டுல பிடிச்சு பார்த்தோம், கலங்கலா இருந்ததுனாலே நம்மளுக்கு கலக்க வருது இல்லப்பா. அதை விட என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? தண்ணி சுத்தமா இல்லைன்னா அவர் சொன்னா நான் காய்ச்சி தான் குடிச்சேன், ஆனா அதை விட எனக்கு வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஆனா இது அமைச்சர்கிட்ட கேட்கும்போது மேடம், ஏரி மீனை சாப்பிட்டதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. நான் போய் கேட்டேன், மீன் சாப்பிட்டாங்க நேற்று. ஏறி அடிக்க வேண்டியதான் அப்படி சொல்றவங்கள என்ன பண்ண முடியும்? தாம்பரம் மாநகராட்சி முழுவது கழிவுநீர் ஓடுது. இல்ல நான் கேட்டேன், எல்லார் வீட்லயும் கேட்டேன், மீன் சாப்பிட்டீங்களா மீன், ஏன்னா எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்பா. அதனால அவங்க வீட்டுல போய் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம்னு நானும் தான் இருக்கேன். மீன் சாப்பிட்டீங்களா யாரும் மீன் சாப்பிடல. அதுல ஒருத்தர் வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காரு. இது என்னப்பா இது? அவர் நிச்சயமா அவங்க எல்லாம் மீன் சாப்பிட மாட்டாங்க. அவருக்கு எப்படி வாங்கி என்னொன்னு சொல்றாரு, 300 பேருக்கு வந்திருக்க வேண்டியதானே. அப்ப பயமா இருக்கு இவங்களோட கனவெல்லாம் பார்த்தா. 300 பேருக்கு வந்திருக்க வேண்டியதானே, 30 பேருக்கு தானே வந்தது. அப்படின்னா எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, அவங்கவுங்க எதிர்ப்பு சக்தி. இப்ப கரோனா வந்தது, எல்லாருக்குமா வந்தது? எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும்போது வந்தது. அதனால அரசாங்கத்துல கொஞ்சம் நேத்து எங்க மாநில தலைவரும் சொல்லியிருக்காரு, நானும் சொல்லியிருக்கேன், அந்த தண்ணியை அமைச்சர்கள் வந்து குடிச்சா நல்லா இருக்கும். குடிச்சு நேரா குடிச்சு பார்த்துட்டு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை. மாவட்ட செயலாளர் நேற்றுக்கு பேசும்போது, பாஜக மாவட்ட செயலாளர் பேசும்போது, தண்ணி வந்து சாம்பிள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு, அதனோட ரிசல்ட் அனுப்பிச்சிருக்காங்களா? நான் என்ன தாம்பரம் மாநகராட்சி முழுவதுமே கழிவுநீர் ஓடிட்டு இருக்கு. வரும்போது சொல்லிட்டு இல்ல அதுதான் சொன்னேன், அரசாங்க மருத்துவமனை இப்ப பாருங்களேன், இதெல்லாம் தலையெழுத்தாங்க. அரசாங்க மருத்துவமனை இப்படிதான் இருக்கணும்னு. அதனால இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நாம அரசாங்க மருத்துவமனை எல்லாம் சரி பண்றதுக்காக ஒரு முயற்சி செய்வோம். கள்ளசாயத்துல செத்து 10 லட்சம் கொடுத்து பாதிக்கப்பட்ட அது நல்ல தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. நீங்க என்ன தெரியாம பேசுறீங்க இந்த அரசை பத்தி? குடி தண்ணி எல்லாம் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. கள்ளச்சாராயம் கொடுத்தா மாத்திரம் தான் 10. ஆனா அவங்களுக்கு தான் மரியாதை அதிகம். ஏன்னா அவங்க தானே, அவங்க யாரோட துணையோட குடிச்சிருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு மதிப்பு அதிகம் இல்ல. அதனால சாராயம் மட்டும் இல்ல, கள்ளச்சாராயம் இருக்கணும். அது கள்ளச்சாராயம் நிறைய நிவாரணமே அறிவிக்கல. 2026 திமுக பின்னடைவா பின்னடைவா இருக்காது, ரொம்ப பின்னடைவா இருக்கும், அவ்வளவுதான். சந்தோஷப்பா. ஆனா அவங்களுக்கால நான் மருத்துவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். ஒரு மருத்துவரா நான் வந்தேன், அரசியல் கட்சி தலைவர்னு சொல்றதோட மருத்துவரா நான் வந்து பார்த்தேன். எல்லாரும் ரொம்ப வயிற்று வலின்னு சொல்றாங்க, டிப்பிக்கல் கேஸ்ட்ரைட்டிஸ். இது மழைக்கு அப்புறம் எதிர்பார்க்கக்கூடியதுதான். ஏன்னா எப்பவுமே மழை அதிகமா, ஆனா அது அரசாங்கம் எதிர்பார்த்து தடுத்திருக்கணும்ன்றது எனக்கு. இந்த மாதிரி டைரியா வந்தா எவ்வளவு நாட்கள் அது குணமாகும்? ஒருத்தவங்களை பார்த்து 2 நாள்ல குணமாகும், 1 நாள்ல குணமாகும். இல்லைன்னா அதுக்கு மருந்து கொஞ்சம் அதிகமா போடணும். அது செக் பண்ணீங்களா? என்னமா பாத்தீங்க? இல்ல அவங்க சொல்றாங்க இதுதான் குடுக்குறேன்னு, நான் அது அவ்வளவுதான் நான் நம்ப முடியும், வேற என்ன செய்ய முடியும்.